நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். ஈராக்கில் ஐஎஸ் தீவிரவாதிகள் பிடியில் இருக்கும் இந்தியர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் உறுதி அளித்துள்ளார். கடத்தப்பட்ட இந்தியர்களின் உறவினர்களிடம் சுஷ்மா இதனை தெரிவித்துள்ளார். இந்தியாவைச் சேர்ந்த 46 செவிலியர்கள் மற்றும் 39 கட்டுமான தொழிலாளர்கள் கடந்த ஆண்டு ஈராக்கில் ஐஎஸ் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டனர். இவர்களில் 46 செவிலியர்களை மட்டும் ஐஎஸ் தீவிரவாதிகள் விடுதலை செய்தனர். ஆனால் 39 கட்டுமான தொழிலாளர்களின் நிலைமை என்னவென்று தெரியாமல் போனது. அவர்களில் பெரும்பாலானவர்கள் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள். கடத்தப்பட்டவர்களை மீட்க கோரி அவர்களின் உறவினர்கள் தொடர்ந்து மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இதனிடையே டெல்லியில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜை சந்தித்த உறவினர்கள் இந்தியர்களை மீட்க வேண்டும் என வலியுறுத்தினர். இந்தியர்களை மீட்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களிடம் உறுதியளித்தார். ஈராக்கில் சிக்கியுள்ள இந்தியர்களின் உறவினர்களை ஒவ்வொரு முறை சந்திக்கும் போதும் இந்தியர்களை மீட்க எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கை குறித்து தெரிவித்துள்ளோம். அவர்கள் உயிருடன் இருக்கிறார்களா என்பது குறித்து தெளிவான ஆதாரங்கள் இல்லை. ஆனால் அவர்கள் உயிருடன் இருப்பதாக தான் நமக்கு தகவல் வந்துள்ளது. ஐஎஸ் தீவிரவாதிகளின் பிடியில் இருக்கும் இந்தியர்களை மீட்பது தொடர்பாக அவர்களது உறவினர்கள் இதுவரை மத்திய அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜை 5 முறை சந்தித்துள்ளனர். இந்த சந்திப்பின் போதாவது இதற்கு முற்றுப்புள்ளி கிடைக்கும் என நம்புவதாக அவர்கள் தெரிவித்தனர். இந்தியர்கள் உயிரோடு இருப்பதற்கு வாய்வழி ஆதாரங்கள் மட்டுமே இருப்பதாக மத்திய அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதன்படி அனைவரும் நலமுடன் இருப்பதாகவே தெரிகிறது. ஈராக்கில் மட்டும் 10,000க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உள்ளதாக மத்திய அரசின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அவர்களுக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பதே இந்தியர்களின் கோரிக்கையாக உள்ளது. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.